காரைக்கால் அம்மையார் சிவபக்திக்காக அழகையும் உலக வாழ்க்கையையும் துறந்த மகத்தான பெண். இந்த வீடியோவில் புனிதவதியாக பிறந்து சிவனின் பரிபூர்ண அடியாராக மாறி அம்மையே என்று சிவபெருமானால் அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார் அவர்களின் உண்மையான வாழ்க்கை வரலாறை காண்போம். வாருங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தின் காரைக்கால் நகரில் சிவபக்தி மணக்கும் ஒரு இல்லத்தில் பிறந்தாள் ஒரு பெண் குழந்தை. அவளுக்கு பெற்றோர் வைத்த பெயர் புனிதவதி. சிறு வயதிலிருந்தே அவளின் மனம் விளையாட்டில் இல்லை, சிவபெருமானின் மீது மட்டுமே இருந்தது. சிவன் நாமமே அவளது மூச்சு, சிவன் கதைகளே அவளின் உலகம். புனிதவதி வளர்ந்து வந்தபோது பெற்றோர் அவளை ஒரு செல்வந்த வணிகரான பரமதத்தன் என்பவருக்கு மணம் செய்து வைத்தனர். திருமணத்திற்கு பிறகு அவளின் சிவபக்தியில் எந்த மாற்றம் இல்லை. கணவன் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானை தினமும் பூஜை செய்து அடியார்களுக்கு உணவு அளித்து வந்தாள். ஒரு நாள் புனிதவதி வீட்டிற்கு வந்த ஒரு சிவபக்தருக்கு உணவு வழங்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் வீட்டில் போதுமான உணவு இல்லை. அப்போது அவள் மனமார சிவபெருமானை நினைத்து வேண்டினாள். உடனே ஒரு அதிசயம் நடந்தது. சிவபெருமானின் அருளால் அவளுக்கு தேவையான உணவு கிடைத்தது. அதை அந்த அடியாருக்கு அளித்தாள். இந்த நிகழ்ச்சி அவள் கணவனுக்கு தெரிய வந்தபோது அவன் மனம் குழம்பியது. இவள் சாதாரண பெண்ணல்ல, ஏதோ தெய்வசக்தி கொண்டவள் போல என்று எண்ணி அவளிடம் பயமும் மரியாதையும் கலந்த உணர்வு ஏற்பட்டது. மனைவியாக அல்ல, தெய்வமாகவே அவளை பார்க்க ஆரம்பித்தான். இறுதியில் அவளை விட்டு பிரிந்து வேறொரு ஊருக்கு சென்றும் விட்டான். இந்த செய்தி புனிதவதிக்கு தெரிய வந்தபோது அவளுக்கு கோபமோ துக்கமோ இல்லை. ஒரே ஒரு எண்ணம்தான், இந்த அழகிய உடல் என் சிவபக்திக்கு தடையாக இருக்கக்கூடாது. அவள் சிவபெருமானை நோக்கி உருக்கமாக வேண்டுதல் வைத்தாள். என் அழகை எடுத்துக்கொள், எனக்கு உன் அடியாராக இருக்க மட்டுமே இடம் கொடு என்று வேண்டினாள். சிவபெருமானின் அருளால் அவளின் உடல் மெலிந்து எலும்புகள் தெரிய வயதான தோற்றத்துடன் உடல் மெலிந்து காணப்பட்டாள். உலகம் அவளை பார்த்து பயந்தது. ஆனால் அவளுக்குள் இருந்த ஆனந்தம் அளவிட முடியாதது. அந்த தருணத்தில் புனிதவதி இல்லை, அவள் காரைக்கால் அம்மையார் என்று பெயர் பெற்றாள். சிவபெருமானை நேரில் காண வேண்டும் என்ற ஒரே ஆசையுடன் அவள் கைலாயம் நோக்கி பயணம் செய்தாள். ஆனால் இந்த கால்கள் சிவன் இருக்கும் இடத்தில் மண்ணை தொடக்கூடாது என்று நினைத்து தலைகீழாக கைகளில் நடந்து கைலாயம் சென்றார். அங்கே சிவபெருமான் அம்மையே வருக என்று அழைத்தார். அடியார்கள் எல்லோரும் திகைத்தார்கள். சிவன் ஒருவரை அம்மா என்று அழைப்பது அதுவே முதல் முறை. அம்மையார் சிவபெருமானிடம் ஒரே ஒரு வரம் கேட்டாள். எப்போதும் உன் திருவடிகளிலேயே இருக்க வேண்டும், உன் ஆனந்த தாண்டவத்தை நான் பாட வேண்டும் என்று கேட்டார். அதன்படியே அவர் திருவாலங்காடு தலத்தில் தங்கி சிவபெருமானின் நடனத்தை பார்த்து உருக்கமான பாடல்களை பாடினார். அவர் பாடிய பாடல்களே இன்று தேவாரம் என போற்றப்படுகிறது. அவர் மூத்த நாயனார், சைவ சமயத்தின் முதல் பெண் மகான். காரைக்கால் அம்மையார் நமக்கு சொல்லும் பாடம் என்ன? அழகும் செல்வமும் உறவுகளும் நிரந்தரம் அல்ல, ஆனால் இறைபக்தி மட்டும்தான் என்றும் நிலைக்கும். உலகம் புரியாத போதும், உறவுகள் விலகின போதும் இறைவனை நம்பிய ஒருத்தி இன்று உலகமே வணங்கும் அம்மையார் ஆனார். சிவனே சரணம் என்று வாழ்ந்தால் வாழ்க்கையே ஒரு தெய்வ அனுபவமாக மாறும். இந்த வீடியோ உங்கள் மனதில் பக்தியையும் அமைதியையும் ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வேறு ஏதாவது சிவனடியார் பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்.